ஒரு தரமான கூஸ் பம்ப்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவம் சொல்லவா? முகிவாரா பைரேட்ஸ் எகட் ஐலாண்டுக்குள்ள வரும்போது தௌசண்ட் சனியை கேப்சர் பண்ணி டாக்டர் வேகா பங்கோட ஒன் ஆஃப் த குளோனான பங்க் 2, அதாவது லில்லித், நீங்க வச்சிருக்க எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிருங்க அப்படின்வா. அதுக்கு நம்ம சாஞ்சி உடனே ஓகே அப்படின்றான். அப்போ லில்லித்துக்கு ஷாக்கா கால் பண்ணி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா அப்படின்னு கேப்பா. அதுக்கு லில்லித் இவனுங்க பைரேட்ஸ் தான், இவனுங்க கிட்ட நிறைய ட்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு ஷாக்கா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க முகிவாரா பைரேட்ஸ், அவங்களுடைய கேப்டன் ஒரு யாங்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ பண்றியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு லில்லித் என்ன சுத்தி இவ்வளவு சீ பீஸ்ட் இருக்கு, இவனுங்களை நான் தான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன், இவனுங்களை பார்த்து நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்பா. அப்போ ஷாக்கா ஒன்னு சொல்லுவான் பாருங்க, உனக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் நிக்கிறான் பாரு, அவனோட பவுண்டி என்னன்னு தெரியுமா? 1,111,000,000,000 பெரிஸ். பைரேட் ஹண்டர் ஜோரோ. அவன் எதுக்கு அமைதியா இருக்கான்னு உனக்கு தெரியுதா? அவன் நினைச்சானா அவன் இருந்த இடத்துல இருந்தே உன்னை கொல்ல முடியும் அப்படின்னு பாருங்க. காலி, இதுக்கு முன்ன நம்ம தலைவன் ஜோரோ செஞ்ச சம்பவம் ஃபுல்லா அப்படியே நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போகும் பாருங்க.